திருமணத்திற்காக வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். பெயர் ரதிதேவி, வயது 36 வயதாகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க, அல்லது வேதர ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்காம் முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 45,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலும் சம்மதம், முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்த ஒரு நிரந்தர வேலையில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வேலையில் நல்ல ஒரு கௌரவமான போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாதியெல்லாம் முக்கியம் இல்லைங்க, வசதி மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. ஸோ வரக்கூடியவர் வீட்டை விற்றுட்டு அவரோடய போகிறதுனாலும் சம்மதம், இல்லை வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா மதுமிதா, வயது 32 வயதாகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகே, வேறு மதமாக இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிசிஏ முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 25,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. அதாவது திருமணமாகி 1 வருடத்துலேயே இவங்களுக்கு விவாகரத்து ஆகிடுச்சா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய சொந்த தாய்மாமனை தாங்க இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் பயங்கரமாக குடிச்சிட்டு டெய்லியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப வருடமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க 12th முடித்தோடனே திருமணம் பண்ணி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் போய் காலேஜ் முடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாபும் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரனாக வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோடய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் ஒரு 2 வீலர் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மாதம் ஒரு 5,000 சம்பளம் வாங்கக்கூடியவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருப்பத்தூரில் வசிக்கிறதுனால திருப்பத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மணமகனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஊராக இருந்தாலும் வேறு மாநிலமாக இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுடைய அம்மா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரங்களையும் சென்ட் பண்ணவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.